மக்களே பாருங்க, சிக்கன் பீஸோட கொடுத்து தரமான ஸ்பாட்டுங்க. சாப்பாடே பத்தல, கூட்டம் வந்துட்டு தான் இருக்கு, சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, பார்சல் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட மசாலா தாங்க எவ்வளவு மசாலா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு கூட்டம் இந்த ஷாப். சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் தொக்கு பிரியாணி இருக்கு. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஃபயாஸ் பேசுறேன். நீங்க பாத்துருக்கிறது ஃபயாஸ் பன் சேனல். நாம இன்னைக்கு அண்ணா நகர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் அவென்யூ ஓ பிளாக்ல இருக்கிற ஏவன் பிரியாணி ஷாப்பு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்ல பார்த்தோம்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி 12 வருஷமா ரொம்ப சூப்பரா மேசிவா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பிளாட்ஃபார்ம்லயே ஒரு தள்ளு வண்டி வச்சுட்டு கிட்டத்தட்ட 20 கிலோ 30 கிலோ அப்படின்னு சொல்லி ஒரு அதிகமான பல்க் சேல்ஸ் வந்து இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷாப்ல வந்து பக்கத்துல இருக்கிற பல ஏரியாஸ்ல ஆஃப்டர்நூன் டைம்ல இந்த பிரியாணி சாப்பிடறதுக்கு நிறைய பேர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுல இருந்து நிறைய பேர் வந்து பார்சல் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். இங்க வரவங்க நிறைய பேர் வந்து பார்சல் வாங்காம இதே இடத்துலயே சாப்பிட்டுட்டு போறாங்க. ஏன்னா இங்க பார்சல் வாங்காம உட்காந்து சாப்பிடறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் ஏரியா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இதே இடத்துலயே வந்து அவங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு போறது ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. இந்த ஷாப்ல சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் தொக்கு பிரியாணி இருக்கு. நாம இந்த கடையில கிடைக்கிற சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பார்த்து அவங்களோட டேஸ்ட் குவாலிட்டி பத்தி நாம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். நீங்க இந்த மாதிரி கண்டினியூஸா நம்ம சேனல்ல இருந்து ஃபுட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கீழே இருக்கிற ஃபயாஸ் பன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த குவான்டிட்டி, அந்த பீசஸ் பார்த்தாலே தெரியுது எவ்வளவு டெம்ட் ஆகுதுன்னு சொல்லி. கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை இருக்காங்க. இந்த கூட்டத்தை பாருங்க. இந்த ஷாப்ல இங்க கொடுக்குற டேஸ்ட் குவாலிட்டிக்கு தான் இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. இப்போ வந்து அவங்க கிட்ட கிடைக்கிற நம்ம சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட போறோம். சாப்பிடுவோமா? வாங்க போலாம். நான் ஒரு சிக்கன் பிரியாணி தான் ரைஸ் இப்போ வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் வந்து சூப்பரா வந்து நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி பிளேட்ல அடிச்சு கொடுக்க போறாரு. சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்க சிக்கன் பிரியாணி நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். பாருங்க சிக்கன் பீஸோட கொடுத்துருக்காங்க. இது நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இந்த கடையில வந்து கத்திரிக்காய் சட்னி தனியாவே வச்சிருக்காங்க. எவ்வளவு வேணா நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க கொதிக்க கொதிக்க இந்த கத்திரிக்காய் சட்னி இருக்கு, இதுல போட்டுக்கலாம். ஐயோ கீழே எல்லாம் விழுது, இடமே இல்லை. சின்ன பிளேட் ஃபுல்ல வெங்காயமும் இருக்கு, எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். கொஞ்சமா எடுத்து போட்டுக்கலாம், ரொம்பலாம் வேணாம். போட்டாச்சா? அதே மாதிரி பார்த்தோன்னா எங்களோட ஸ்பெஷல் நினைக்கிறேன் இந்த என்ன சட்னி தெரியல, புதினா சட்னி நினைக்கிறேன். கொஞ்சமா நான் வந்து நம்ம லைட்டா எடுத்து வச்சுப்போம் சைட்ல. ஓகேயா? இப்போ வந்து நம்ம 3 சட்னியை போட்டாச்சு. இங்க இடம் சுத்தமா ரொம்ப ஃபுல்லா இருக்கு. நம்ம ஒரு ஓரமா போய் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். பிரியாணி வாங்காச்சு, செம்மையான பசி. இங்க இருக்கிற ஸ்மெல்லையே வந்து எனக்கு டெம்ட் ரொம்ப அதிகமாகச்சு. இங்க விற்கிற பிரியாணியோட ஸ்மெல் பார்த்தோம்னா இந்த ரோட்ல போறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்கு. பல்கா சேல் பண்றதுனால ரொம்ப க்ரௌடா இருக்கு, நிறைய டிராஃபிக் ஆகுது. டேஸ்டும் சூப்பரா இருக்கனால நிறைய இடத்துல வந்து சாப்பிட்றாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே வேற, டைம் பார்த்தோன்னா ஒரு 12:30 இருக்கும். இப்போ நம்ம இது சாப்பிட்டு பார்ப்போம். அவங்க முட்டையோட கொடுத்து வச்சிருக்காங்க. நல்லா ஒரு மீடியமான ஒரு லெக் பீஸ்ன்னு சொல்லலாம். அடிஷ்னலா 2 பீஸ் போட்டிருக்காங்க. ஒரு எக் பீஸ் ஒன்று, ஒரு பெரிய பீஸ் ஒன்று. நம்ம 3 சட்னி போட்டுட்டோம். இப்போ இந்த பிரியாணி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்ப்போம். தரமான ஸ்பாட்டுங்க, வேற மாதிரி பிரியாணி. நான் ஃபர்ஸ்ட் வந்து பீஃப் பிரியாணி தான் வாங்கணும்னு நினைச்சேன். நான் நம்ம சேனல்ல நிறைய வாட்டி பீஃப் பிரியாணி வீடியோஸ் போட்டிருக்கோம். சரி இந்த வாட்டி பீஃப் வேணா நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்க்க மாட்டேன். சிக்கன் பிரியாணினா சூப்பரா இருக்கு. கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. பா வேற லெவல். இவங்களோட அந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காய் சட்னி, அதை வந்து பிரியாணியில் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். நல்லா இருக்குங்க.
ஒரு மேரேஜ்ல எப்படி இந்த கத்திரிக்காய் சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அந்த அளவு அதே டேஸ்ட்ல தான் இருக்கு. இங்க வந்து தட்டு சின்னதா இருக்கு, பிடிச்சி வந்து சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அந்த ஷாப்ல இருக்கவங்க வந்து நிறைய பேருக்காக வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க கீழே. இங்க நின்று சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இங்க நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல சேர்ல உட்காந்து ப்ராப்பரா சாப்பிடலாம் திருப்தியா. இந்த இடத்துல வந்து மரம் இருக்கனால நல்லா ஷேட் நல்லா இருக்கு, காத்தோட்டமும் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த ஸ்பாட்ல ட்ரை பண்ணுங்க. இங்க சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலன்னா பார்சல் வாங்கிட்டு போடலாம். பார்சலும் தராங்க, வாழை இலையில அவங்க போட்டு சூப்பரா பேக் பண்ணி தராங்க. எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்க. இந்த பிரியாணி பொறுத்தவரை பார்த்தோம்னா அவங்களோட மசாலா தாங்க. வந்து நிறைய இடத்துல வந்து பிரியாணி வாங்கணும்னா அவங்க வந்து அந்த பிரியாணி டபரா இறங்கின உடனே மசாலாவே இருக்காது. அந்த மசாலா இல்லாமல் அப்படியே வந்து சோறு மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ மசாலா இல்லாமல் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்காது. இவங்க வந்து மாஸ்டர் அடிக்கிற மாஸ்டர் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அடிப்பாங்களே, அந்த பீஸ் எடுத்து சாப்பாடு ரைஸு எக்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்க ப்ராப்பராக அந்த மசாலா கூட சேர்த்து கொடுக்குறாங்க. அதனால தான் ஒரு வேலை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் போல. இந்த ஓவரால் பிரியாணியில் பாருங்க எல்லா இடத்துலையும் மசாலா இறங்கி இருக்கு. அதனால தான் இவ்வளோ சூப்பராக இருக்குது பிரியாணி. சில பிரியாணியில் சில இடத்துல மசாலா இருக்கும், சில இடத்துல மசாலா மேலே இருக்காது, வெறும் சோறு மட்டும் இருக்கும். இவங்க சூப்பராக கரெக்டான கன்சிஸ்டன்சி கொடுக்குறதுனால சூப்பராக இருக்கு. இப்போ வந்து இந்த சட்னியை வந்து இந்த ஃபுட்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். வேற லெவலுங்க. புதினா சட்னி ரொம்ப தண்ணியாலாம் இல்லை, கட்டியா தான் இருக்கு. ஆனியன், எக்கு, சிக்கன் பீஸு, கத்திரிக்காய் சட்னி, புதினா சட்னி, இத்தனை சைடிஸ் இருக்கு இந்த பிரியாணிக்கு. என்னன்னா இடம் தான் இல்லை, தட்டு ஃபுல்லா இருக்கு. பாருங்க லெக் பீஸ் பாருங்க, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க. நல்லா சூப்பரா பாயில் பண்ணியிருக்காங்க. அப்படியே என் பிரெயின் எது நம்ம சொல்லுது, இந்த சிக்கன் பீஸ் பார்த்தால இதை வந்து நம்ம கடிக்க தேவையில்லை, தொட்டாலே போதும் பூ மாதிரி வெடிக்குது இந்த சிக்கன் பீஸ். அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் பீஸ் இந்த பிரியாணியில் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் எக்கும் இருக்கு, எக்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய பைட்டு. பா, சிக்கன் பிரியாணி பெரிய பைட். நல்லா இருக்குங்க, சரியான ஸ்பாட்டு. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த அண்ணா நகர்ல இருக்கிற ஏவன் பிரியாணி சாப்பிட்றதா இருந்தா சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க. பின்னாடி பார்க்கலாம் எந்த அளவுக்கு க்ரௌட் இருக்குன்னு சொல்லி. பக்கத்துல இருக்கிற பல ஏரியாஸ்ல வந்து கிளம்பி வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, இதே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிராவல் பண்றாங்க, இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டு போறாங்க. அவங்க கொடுக்குற டேஸ்டாக தான். கூட்டம் பார்த்தாலே தெரியும். 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 3 o'clock க்ளோஸ் ஆகிடும் அவங்க கடை. நம்ம சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்க வேணும்னா பீஃப்ல வராங்க, பீஃப் பிரியாணியும் தராங்க. அது மட்டும் இல்லாம சிக்கன் தொக்கு பிரியாணி கூட இருக்கு. அவங்க தொக்கு தனியா வச்சிருக்காங்க. அந்த தொக்கு பிரியாணி வந்து இந்த சிக்கன் பிரியாணில ஆட் பண்ணி கலக்கி கொடுப்பாங்க போல. பக்கத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இல்ல, வேற ஒரு பீஸ் நினைக்கிறேன். இந்த பீஸ் பாட்டு பார்ப்போம், ஆட் பண்ணி வேற மாதிரி இருக்குங்க சாப்பாடுப்பா. டபரா காலி ஆயிடுச்சு போல. இது 2வது டபரா ஆயிடுச்சு வந்தது. இப்போ 3வது டபரா வரும் போல. அதுவும் வந்து பீஃப்க்கு மட்டும் தான் வருமா. சிக்கன் வந்து காலி ஆயிடுச்சு அன்னைக்கு. அடுத்த நாளைக்கு தானே. ஸோ வரவங்க கண்டிப்பா சீக்கிரம் வாங்க. இந்த சட்னி பாருங்க, இதில் ஆட் பண்ணிப்போம். இந்த சட்னி தாங்க மாட்டேது. எங்கேயுமே இந்த மாதிரி சட்னி கிடைக்காது. நிறைய பிரியாணி கடையில் வந்து இந்த கத்திரிக்காய் சட்னி கொடுப்பாங்க, ஆனியன் கொடுப்பாங்க. இது வந்து சில இடத்துல மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்க இருக்கு, நம்ம இதை ஆட் பண்ணி சாப்பிட்டு போவோம். நான் இந்த ஏரியாவில் நிறைய வாட்டி வந்திருக்கேன். சரி, இந்த ஸ்பாட் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஒருத்தங்க 2 நாள் முன்னாடி தான் இங்கே ரெஃபர் பண்ணாங்க. சரி வந்து நமக்கு சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லி வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். தரமான ஸ்பாட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா இந்த மாதிரி டேஸ்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது. பிரியாணி வந்து சென்னையில் நிறைய இடத்துல கிடைக்குது. ஒரு ஏரியான்னு சொல்லும்போது ஒரு 10லேருந்து 5 கடை கண்டிப்பாக இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, எல்லா பிரியாணி வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஹைப் பண்ணி விடுறதுனால எந்த பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லி யாருனாலும் ஃபைண்டே பண்ண முடியல. ஒன்ஸ் அவங்க டேஸ்ட் பண்ண மட்டும் தான் ஃபைன் பண்ண முடியுது. நிறைய ஷாப்ஸ்ல வந்து நார்த் சைட்ல இருந்து வர ஹிந்தி பசங்க வந்து அவங்கள வந்து ஒர்க் பண்ண சொல்லி, அதாவது பிரியாணி சமைக்க சொல்லி இப்போ நிறைய இடத்துல அப்படிதான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்திக்காரங்க தான் சமைப்பாங்க. ஸோ என்னன்னா, சில பிரியாணி கடையில் மட்டும் தான் அந்த காலத்துலேருந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அவங்க தான் வந்து இப்போ வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால
சில ஸ்பாட்ஸ் மட்டும் தான் நல்லபடியாக பிரியாணி இருக்கு. நிறைய ஸ்பாட்ஸ்ல வந்து வேற ஒரு ஒர்க் நார்த் சைட்ல இருந்து வர ஒர்க்கர்ஸை குக் பண்றதுக்கு கிச்சன்ல வச்சுக்கிறாங்க. அதனால வந்து சம்டைம்ஸ் பிரியாணி நல்லா இருக்கு, சம்டைம்ஸ் நல்லா இல்லை. அந்த காலங்காலமா அந்த கடையில கிடைக்கிற ஓல்டு டேஸ்ட் வந்து நிறைய ஷாப்ஸ்ல இப்போ காணாம போச்சு. சில இடத்துல மட்டும் தான் அந்த காலத்துல இருந்த பிரியாணி டேஸ்ட் இப்போ வரைக்கும் ஃபாலோ ப்ராப்பரா பண்ணிட்டு வராங்க. அந்த குவாலிட்டியும் தராங்க, அந்த ப்ராப்பரான ஓல்டா இருந்த டேஸ்ட் இப்போ வரைக்கும் தந்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும்போது இந்த ஷாப் வந்து 12 இயர்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அண்ணா வந்து 12 இயர்ஸா இருக்குன்னு சொல்றாரு. ஸோ அந்த டைம்ல இருந்து அவங்க வந்து சூப்பரா இந்த பிரியாணி கொடுத்துருக்காங்க அண்ணா நகர்ல. நல்ல பிரியாணி நீங்க அண்ணா நகர்ல பாக்குறீங்களா? ஆஃப்டர்நூன் டைம்ல கண்டிப்பா இந்த ஸ்பாட்க்கு வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பா வந்து நீங்களே வந்து அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து எதுங்க இருக்கு டபரா வந்துட்டு சேல் ஆயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு கூட்டம் இந்த ஷாப்ல. இந்த ஷாப்போட கூட்டம் பார்த்தாலே தெரியும். அண்ணா நகர்ல இருக்கு இந்த ஷாப்பு. கண்டிப்பா வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. கூட்டத்தை மட்டும் பாருங்க. 2 தள்ளு வண்டி வச்சு கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்க போல இந்த பிரியாணி வாங்குறதுக்கு. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. நீங்க பாருங்க, இந்த தட்டுல வந்து ஃபுல்லாவே நான் காலியே பண்ணிட்டேன். எதுவும் இல்லை, வெறும் வெங்காயம் அப்புறம் இந்த கத்திரிக்காய் சட்னி மட்டும் தான் இருக்கு. ஏற்கனவே எனக்கு சாப்பாடே பத்தல, நிச்சயம் வைக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதே இதுவாகவே இருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க ஒரு நான்வெஜ் லவராக இருந்தீங்கன்னா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக பீஃப் பிரியாணி லவர் இருந்தீங்களா, இல்லை சிக்கன் பிரியாணி லவர் இருந்தீங்கன்னா, சில பேர் வந்து தொக்கு பிரியாணிக்காக ஃபைன் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல சேல் ஆகுது தொக்கு பிரியாணி. அதுல எங்ககிட்ட வந்து சிக்கன் தொக்கு பிரியாணி இருக்கு. அது வேணும்ங்க கண்டிப்பா இந்த இடத்துல இந்த அண்ணா நகர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் அவென்யூ ஓ பிளாக்ல இருக்கிற A1 பிரியாணியில வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வரவங்க 2 o'clock வந்துருங்க. இந்த லேட்டா வர கண்டிப்பா பிரியாணி வந்து காலி ஆயிடும். இந்த ஷாப்ல வைக்கிற பிரியாணியோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிக்கன் பிரியாணி 120 rupees, பீஃப் பிரியாணி 120 rupees, சிக்கன் தொக்கு பிரியாணி வாங்கணும்னா அது வந்து 150 rupees இருக்கும். நாம வந்து சிக்கன் பிரியாணி இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு தரமான டேஸ்ட், ரொம்ப டேஸ்ட், மசாலாவோட சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு. 120 rupees. அது நான் தப்பா சொல்லிட்டு இருக்கேன், 130 rupees சொல்லிட்டேன் தப்பா. பட் இல்லை 130 இல்லை, அது 120 rupees தான். நல்ல டேஸ்ட்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை லொகேஷன் பத்தியோ இதோட ரேட் பத்தியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கண்டினியூஸா ஃபுட் பிளாக்ஸ் வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும்னு வச்சீங்கன்னா கீழே இருக்கிற ஃபயர்ஸ்பன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிற பிரியாணி லவர்ஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ.